ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். நான் சிவா, நந்தி ஃபார்ம்ஸ்லேருந்து பேசுகிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாட்டர்மெலன் ஃபார்மிங் தான் பார்த்துட்ருக்கோம். இது வந்து நம்ம நந்தி ஃபார்மில் இருக்கக்கூடிய இதுதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய செடியோட வயசு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏப்ரல் 7 சீலிங் போட்டோம். அதுலேருந்து 15 டேஸ் வந்து ட்ரேயில் வளர்த்தணும், சீலிங் ட்ரேயில் வளர்த்தணும். வளர்த்திட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் நட ஆரம்பித்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா 2 மந்த்ஸ்க்கு கிட்டத்தட்ட ஆக போகுதுன்னு வைங்களேன். 10 டேஸ் இருக்குது, 10-15 டேஸ் இருக்குது 2 மந்த்ஸ்க்கு. நல்ல க்ரோத்துங்க, எந்த ஒரு இது இல்லை. இப்போயே வந்து பார்த்திங்கன்னா பிஞ்செல்லாம் நல்லா பெரிய பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்லா பெரிய பிஞ்சாகவே இருக்குது. கரெக்டாக இதோட வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 டேஸில் முடிஞ்சிருங்க, எல்லாமே முடிஞ்சிடும். 60 to 70 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து முடிச்சிருவோம். இது வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கருப்புன்னு சொல்லுவாங்க, கிரண்னு சொல்லுவாங்க. எல்லாம் லோக்கல் வந்து கிரண் இதுன்னு சொல்லுவாங்க. இது நம்ம என்ன கம்பெனி போட்டு மெலடிங்கிற ஒரு வெரைட்டியில் போட்டிருக்கோம். நம்ம மெலடின்னு வந்து சின்ன பிஞ்சு பார்த்துக்குங்க. செடி எல்லாமே நல்லா புஷ்டியாக நல்லா வளர்ந்துருக்கு பார்த்துங்க, எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கு. நம்ம இது வந்து ரெண்டாவது க்ராப்புங்க, மல்ச்சிங் ஷீட் போட்டிருக்கோம். இதோட ஸ்பேஸிங் வந்து பார்த்திங்கன்னா 6 அடிக்கு ஒன்றுங்க. இந்த பெட்டுக்கும் 6 அடி நடுவில் வாக்கிங் பேத் வந்து 6 அடி கேப்புங்க. ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா 5000 சீலிங்ஸ் பக்கம் கவர் பண்ணுறோம். ஒரு ஏக்கருக்கு 5000 சீலிங்ஸுங்க. ஒரு அடி 1.5 அடி ஒரு செடி கேப் வரும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொய்யா செடி நட்டு விட்டோங்க. இதுக்குள்ளே வந்து கொய்யா செடி நட்டு விட்டோம். ஏன்னா வந்து இது முடிச்சுட்டு அப்படி நம்ம இதில் இதே பேப்பர்லேயே வந்து தக்காளி நட்டு அப்படியே நம்ம கொய்யா செடி வளர்த்திக்கிற மாதிரி பிளானுங்க. ஸோ நம்ம கொய்யா செடி பாட்டுக்கு வளர்ந்துடும். சின்ன செடியாகவே நட்டு வச்சிட்டோம் நம்ம கொய்யா செடியை. பாருங்கள், இதான் எல்லாமே வந்து நல்லா அங்கங்கே கொஞ்சம் வைரஸ் இருக்குது, அதுக்கு இன்றைக்கி ஸ்ப்ரே பண்ணணும். ஸ்ப்ரே பண்ணிட்டா எல்லாமே கிளியராக இருக்கும். ஆனால் இது வந்து கொஞ்சம் நல்லா கரெக்டாக கவனிக்கணுங்க. கொஞ்சம் ஏதாவது நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தர்பூசணி அவ்வளோதான். நம்ம வந்து டெய்லியும் செடியை பார்த்துக்கிட்டே இருக்கணும். எப்படி இருக்குது, என்ன இருக்குது, ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்கா, ஏதாவது பூச்சி இருக்கா, புழு இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏதாவது பூச்சி புழு இருந்ததுன்னா உடனே அடுத்த நாளே வந்து மருந்து வாங்கி அடிச்சிடணுங்க. லேட் பண்ணிடக்கூடாது. தர்பூசணி ரொம்ப முக்கியமான ஒன்று தாங்க. மற்றபடி எல்லாம் ஓகே தான். தர்பூசணி ஒரு நல்ல ரேட் மட்டும் கிடச்சா போதுங்க. கிலோ 10 ரூபாய்க்கு மேலே 15 ரூபா வரைக்கும் ரேட் கிடச்சா நல்ல ரேட்டு தாங்க. ஆளோடலாம் தேவையில்லைங்க. அவங்களாம் வந்து நம்ம எந்த ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. ஆளை கூப்பிட்டு வருவாங்க, அவங்களாம் வந்து இதுவேணா ஏப்ரிட்ஜில் இடையே போட்டு வந்துடுறது தான். நல்ல ஒரு ஈஸியான ஒரு வேலை தான். ஆனால் ரேட் மட்டும் கிடைக்கணுங்க. டன்னேஜ் கிடச்சிடும். டன்னேஜ் ஒரு ஏக்கருக்கு வந்து 20 டன்னு சொல்கிறாங்க. ஒன் டைம் போட்டோம் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் கிடச்சிங்க. பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள், காய் எவ்வளோ பெரிய காய் ஆயிடுச்சுன்னு பாருங்கள். காய் வந்து நல்ல பெருவிட்டாயிடுச்சுங்க. நடுவில் ஒரு வாரம் மழைங்க, அதனால் வந்து செடி கொஞ்சம் உட்காந்து இப்போ தான் நல்லா எந்திரிச்சு டெவலப் ஆகுது. ஓகேங்க, நமக்கு செடி எதை வேணால் நம்ம நர்சரி கான்டாக்ட் பண்ணலாங்க. நான் வந்து நந்தி நர்சரி கார்டன், திண்டுக்கல் டிஸ்ட்ரிக், பழனி வட்டம், ஆய்க்குடி கிராமம், டிக்கன்புதூரில் இருக்குது. கான்டாக்ட் நம்பர் வந்துங்க 9159891247. நம்ம எல்லா சீலிங்ஸும் வெஜிடபிள் சீலிங்ஸ் பண்ணுறோம். தர்பூசணி வேணால் எடுத்துக்கலாம், கொய்யா செடி, ஃபாரஸ்ட் ட்ரீஸ் எல்லாமே நம்ம பண்ணுறோம். ஏதாவது தர்பூசணி பற்றி ஆலோசனை வேணாலும் நம்ம கான்டாக்ட் பண்ணலாங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.